AWS முடிக்கிறது அது AWS 50% முடிஞ்ச அப்புறம் DevOps ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து திருப்பி AWS வந்து அட்வான்ஸ் வந்து வேற ஒரு ட்ரெயினர் தான் வந்து இருப்பாங்க. என்ன எடுக்க சொல்கிறாங்க பிகாஸ் கார்த்திக்லாம் வந்து இருப்பார். அப்போ அதெல்லாம் நான் கொஞ்சம் விட்டு வைக்கணும் டாபிக்ஸ். ஸோ அப்போ நானே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், மற்ற ட்ரெயினர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. ஸோ 50% AWS முடிஞ்சப்போ DevOps கிளாஸஸ் போகும். அதுக்கடுத்து நம்ம பிளான் பார்த்துக்கலாம். நான் கார்த்திக்கிட்ட என்னன்னு கேட்குறேன், அவர் என்ன பிளான் என்ன ஷெடியூல் சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான். Yes, recording started. 1 second. Okay. இப்போ வெயிட் அ செகண்ட். விபிசி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். விபிசி 10 மணிக்கு 10 ஆயிருமே. 8 o'clock. அது 2 hours கிளாஸ். 2 hours மேலே போகும். வாட் எல்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஓகே, எடுக்கிறது இருந்தால் எடுங்க. இங்கே ஆஃபீஸ் மூடுவாங்களே. சரி சரி. இருங்க. We have EC2 website hosting, EC2 advanced, EC2 advanced. அதுக்கடுத்து Route 53, next DS from CDCP. Alright. ஸோ இது வரைக்கும் I'll be handling it. ஸோ இது வந்து நமக்கு பாதி இதை கவர் பண்ணுறது. ஸோ I'll be handling this. அண்ட் இதில் இன்னொன்று இருக்குது, SNSSQS CS. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அட்வான்ஸ் ட்ரெயினர்ஸ்ன்றது அவங்களாம் எடுப்பாங்க. பட் என்னோட ஜாப்ன்றது டெவாப்ஸ் ஹேண்டில் பண்ணுறதும் AWSல இதை 50% ஹேண்டில் பண்ணுறது தான். அதுக்கு மேலே they'll be changing it. ஸோ மோஸ்ட்லி டெவாப்ஸ் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறது அண்ட் AWS. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தான் எடுப்பீங்களா? அதுலேயும் சில பேர் டூல்ஸ் வந்து மாற்றி மாற்றி எடுப்பாங்க. IAM S3 அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அண்ட் EC2 Advanced ELB ASG Route 53. நாளைக்கு என்ன பண்ணலாம், we'll have a class tomorrow at 7 o'clock. 7 o'clock கிளாஸ் வச்சுக்கோம். 7 o'clock we'll be learning VPC. ஸோ நான் 2 hours கிட்ட ஆகும். ஸோ 7 to 9 நம்ம என்ன பண்ணோம்னா VPC லேர்ன் பண்ணலாம். ஸோ VPC அண்ட் ஃப்ரைடே we will have RDS. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ELB ASD இருக்குது அண்ட் EC2 Advancedன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது அருண்குமார் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் மீதி இருங்க, 2 அருண்குமார் இருக்கீங்க. நான் அட்டென்ட் பண்ணல ப்ரோ. EC2 Advanced நம்ம எடுப்போம். அண்ட் வேறு செபாஸ்டியன் அருண்குமார் கிருஷ்ணமூர்த்தி நான். ஓகே ஓகே ஓகே. சிவாவும் அட்டென்ட் பண்ணல. அண்ட் செபாஸ்டியன் ஆமாம் ப்ரோ. ஒன் செகண்ட் நான் ஒரு லிங்க் சென்ட் பண்ணனா. என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் டெஸ்ட் பண்ணுங்கள்.
Okay, super. Hello, Sebastian. Yeah, hello. Hi. Okay, fine, super. Yeah. Easy to advance completed for you. Easy to advance முடிச்சிட்டோமா? Uh, Any idea? Okay. And உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸி டு அட்வான்ஸ் தெரியுங்களா கமெண்ட்ஸ் எல்லாமே? ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ அப்போ ஈஸி டூன்னு என்னன்னு தெரியும், ஐஎம் தெரியும், S3 தெரியும் பேசிக்காக. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம ஈஸி டு அட்வான்ஸ் பார்ப்போம். நாளைக்கு விபிசி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம வேறு ஏதாவது டிசைட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ டுடே வி லுக் இன்டு ஈஸி டு அட்வான்ஸ். அருண்குமார் அது ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? சாட்டர்டே தான். ஆமாம், ஈஸி டு அட்வான்ஸ் முடிச்சிட்டேன். எஸ், திருப்பி வேணும்னா பாருங்க, ஆர் எல்ஸ் நீங்கள் ஒரு ஹேவ் அ கோ த்ரூ இட் அகைன். புரியல, திருப்பி ஒரு தடவை பாருங்கன்னு சொல்கிறேன் கிளாஸ். பிகாஸ் இப்போ நான் 2 hours எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால ஒன்று இஎல்பி எடுக்கணும், அப்படி இல்லைனா ஈஸ்ட் அட்வான்ஸ் எடுக்கலாம். ஸோ இஎல்பி வில் டேக் ஆன் ஃப்ரைடே. ஸோ அதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈஸி டு அட்வான்ஸ்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஈஸி டு அட்வான்ஸ்னா, ஸோ இட்ஸ் ஃபேர்லி ஈஸி டாபிக். எப்படி நீங்கள் ஒரு ஹார்ட் டிரைவ் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ஹார்ட் டிரைவ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு த டாபிக்ஸ். ஸோ நோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் AWS கன்சோல். நம்ம AWS கன்சோல் லாகின் பண்ணிக்கலாம். அண்ட் லாகின்ல லாகின் லாக் பேக்கின் ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கேன். ஓகே, EC2 இன்ஸ்டன்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, IP அட்ரஸ் வில் இட் பி ஸ்டாட்டிக் ஆர் டைனாமிக்? சூப்பர். ஸோ IP அட்ரஸ் இஸ் டைனாமிக். IP அட்ரஸ் டைனாமிக்னா மீனிங் என்னது? சேஞ்ச் ஆயிட்டுனா எவ்ரி டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம். எஸ், சூப்பர். ஸோ எவ்ரி டைம் when you restart it, your IP addresses will be changing. ஸோ ஒரு ப்ரூஃப் பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ டாக்கர்ன்ற இன்ஸ்டன்ஸ் வாட் ஐ டூ இஸ் கிளிக் பண்ணிட்டு I'll start it. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது எல்லாமே பெய்டு, மீனிங் நம்ம ஒரு எலாஸ்டிக் IP அட்ரஸ் வாங்கும், அது பெய்டு. ஸோ பெய்ட்னா இப்போ நான் பண்ணதை நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் வரும். ஸோ பில்லுனா ஒரு 7 rupees 10 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. 100 rupees 200 rupeesலாம் பில் வராது. அப்படி வராமல் இருக்கிறது நம்ம முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கிரியேட் பண்ணமோ அது நீங்கள் டெர்மினேட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்குது. இது என்ன IP அட்ரஸ்னா, நமக்கு இப்படி ஒரு IP அட்ரஸ் 13.126. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த IP அட்ரஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் I'll put this in my notepad. ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட IP அட்ரஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் திருப்பி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் ஸ்டாப்பு, திருப்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ IP அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். நான் காமிக்கிறேன், வெயிட். Yes, stopped. Let's select this again. Let's start it again. நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ IP அட்ரஸ் இங்கே அசைன் ஆயிருக்காது, இல்லாத மாதிரி காமிக்கும். திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா ஒரு புது IP அட்ரஸ் நமக்கு அசைன் ஆகும். ஸோ நமக்கு ரன்னிங்னு வந்த உடனே இட் வில் பி அசைன்ட். ஒன் செகண்ட், இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கு. ரன்னிங். இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு IP அட்ரஸ் வந்திருக்கு. இப்போ அதே IP அட்ரஸ் நான் ஹிட் பண்ணி இப்போ நான் இங்கே கீழே பேஸ்ட் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், போத் IP அட்ரஸஸ் சேஞ்சஸ். அப்போ சேஞ்சஸ்னா என்ன மீனிங்னா, ஸோ எவ்ரி டைம் யூ ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் யுவர் IP அட்ரஸஸ் வில் பி சேஞ்சிங். ஸோ இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக IP அட்ரஸஸ் டைனாமிக். AWS ப்ரொவைட் பண்ணுறது IP அட்ரஸஸ் டைனாமிக் IP அட்ரஸஸ், மீனிங் எவ்ரி டைம் யூ ரீஸ்டார்ட் யுவர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு IP அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது நம்ம இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு IP அட்ரஸ் நான் வாங்க போகிறேன். எப்படி ஸ்டாட்டிக்னா மீனிங் என்னன்னா, எனக்கு நான் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு ஒரே IP தான் இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் நியூ IP அட்ரஸ் சம்திங் லைக் தட். அப்போ நான் என்ன பண்ணுறது, ஸோ இப்போ நமக்கு இது வேண்டாம், நம்ம இது என்ன பண்ணிடணும், இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் இன்ஸ்டன்சஸ் அண்ட் ஸ்டாப்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசாக நம்ம எலாஸ்டிக் IP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ எலாஸ்டிக் ஐபினா என்னன்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு IP அட்ரஸை நம்ம AWS கிட்டேருந்து வாங்கிப்போம். ஸோ வாங்கிக்கோம்னா we have to pay for it. யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ you have to pay for it. பிகாஸ் AWS நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு IP அட்ரஸ் அசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ we have to pay for it. ஸோ அப்போது எவ்வளோ பில் வரும்னா, மாதத்துக்கு $2.5. ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா $2.5 வரும். அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஒரு $200 அந்த ரேஞ்ச் தான், $210. இல்லை இப்போ 75 rupees, அப்போ 220 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை நம்ம இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா, அப்போ $2 $3 கிட்ட பில்லு வரும். ஸோ கண்டிப்பாக நமக்கு பில்லு வரும். அப்போது சுத்தமாக $1 வந்தாலும் பில்லு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அவங்க நெக்லெக்ட்லாம் பண்ண மாட்டான்.
ஸோ இப்போ நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். பட் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இன்ஸ்டன்ஸ் டாப்லேயே இருக்கட்டும், நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டெப்ன்றது RAM, CPU கான்ஃபிகரேஷன், லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த மூணாவது ஸ்டெப்ல ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்னு இருக்கிறது டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா எனேபிள்டுன்னு இருக்கும். நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு AWS ஐபி அட்ரஸ் கொடுக்காத, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஐபி அட்ரஸ் அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ டிசேபிள் பண்ணி வச்சனால என்ன அட்வான்டேஜ், என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வராது. ஸோ இப்போ இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம AWS கிட்ட ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வாங்கி அதை நம்ம இந்த மெஷினுக்கு அட்டாச் பண்ண போறோம். நான் என்னன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ரைட் நவ் சூஸ் தி ஸ்டெப் டிசேபிள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ டிஃபால்ட்டாக AWS எவ்வளோ கொடுக்குறான்னா 30 GB நமக்கு ஃப்ரீ ஸ்டைர் கொடுக்குறோம். ஆனால் நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ண போறோம்னா we are going to work everything with ஹார்ட் டிரைவ்ஸ். ஸோ ஹார்ட் டிரைவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 3 கான்செப்ட் பார்க்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் எலாஸ்டிக் ஐபி. நம்ம பார்க்க போகிறது இது AWS கான்செப்ட்லாம் இல்லை, எப்படி ஒரு புதுசாக ஒரு டிரைவ் ஆட் பண்ணுறது, எப்படி புதுசாக நம்ம ஒரு டிரைவை மாடிஃபை பண்ணுறது. ரைட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற செகண்ட் அண்ட் தேர்ட் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அந்த டிரைவை எப்படி பேக்கப் எடுக்கிறது, இதுக்கு பேர் ஸ்னாப்ஷாட் அப்படின்ற கான்செப்ட். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண அப்புறம் இதே ஆட் டிரைவ் மாடிஃபை டிரைவை நம்ம லினக்ஸ் கமாண்ட்ஸில் பார்ப்போம். லினக்ஸ் ஒரு மெஷின் கிரியேட் பண்ணி அதுலேயே நமக்கு வாட் வில் டூ இஸ் வி வில் ஆட் அண்ட் மாடிஃபை அவர் டிரைவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக ஆறாவது ஸ்டெப்ன்றது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ நம்மளுக்கு வால்யூம் டைப்ஸ்னா என்ன. And yes, so this will be our today's agenda. So இன்னைக்கு அஜெண்டா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி டாபிக் தான், ஃபேர்லி ஈஸியே தான். நம்ம கடைசியாக நமக்கு என்ன இருக்கும்னா கொஞ்சம் லினக்ஸ் கமாண்ட்ஸ் மட்டும் நம்ம கடைசியாக பார்ப்போம். வெரி ஈஸி கமாண்ட்ஸ். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் வாட் ஆர் தே. பட் ரைட் நவ் இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஒரு ஆட் டிரைவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஹவு டு ஐ ஆட் அ நியூ டிரைவ். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா புதுசாக ஒரு வால்யூம் இங்கே ஆட் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்கள் இங்கே ஆட் வால்யூம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் ஆகுது. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே புதுசாக ஒரு எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் ஆர் கிரியேட்டிங். நம்மளுக்கு எவ்வளோ ஜிபி வேணும்னா நம்ம இங்கே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 5 GBன்ற லோயர் அமௌண்ட்லேயே வச்சுக்குவோம். நீங்கள் 10 GB 200 100 எவ்வளோ வேணால் போகலாம். அண்ட் ரிமெம்பர் திஸ் கான்செப்ட், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு டிரைவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 TB. அப்போ 16 into 1024 1024 கொடுத்தோம்னா ஸோ 16,384. மீனிங் இங்கே நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் 16,384க்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் 1 GB இருந்து 16,384 வரைக்கும் தான் லிமிட். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஹார்ட் எக்ஸ்ட்ரா வேணும், எனக்கு 100 TB வரைக்கும் வேணும் அப்படின்னா மல்டிபிள் டிரைவ்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தனி டிரைவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லிமிட்ன்றது 16,000 தான். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸோ சிம்பிளாக வாட் ஐம் கண்டினியூஸ் நான் 5 GB அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்னா டெலீட் ஆன் டெர்மினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வாட் இஸ் டெலீட் ஆன் டெர்மினேஷன்? நம்ம டெர்மினேஷன் என்ன பண்ணுவோம், EC2 இன்ஸ்டன்ஸை நம்ம டெர்மினேட் பண்ணுவோம்ல. அப்போ டெர்மினேட் பண்ணும்போது இது யார் கொடுத்தது, இந்த 30 GB டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகிருக்கு. டிஃபால்ட்னா நம்ம இப்போ இந்த OS வந்து இந்த 30 GB தான் இன்ஸ்டால் ஆகுது. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணுறீங்கன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண டிரைவ் இங்கே பாருங்க, டெலீட் ஆன் டெர்மினேஷன் செக்கே ஆகுது. அப்படின்னா மீனிங் நீங்கள் இன்ஸ்டன்ஸே டெலீட் பண்ணாலும் இந்த ஹார்ட் டிஸ்க்ன்றது உங்களோட வால்யூம்ஸில் அப்படியே பத்திரமா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம தான் போயிட்டு மேனுவலாக டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேற ஒரு மெஷினுக்கு அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க்ன்றது என்னது, நம்ம கம்ப்யூட்டர் இருக்க ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். ஸோ நம்ம அது வேற ஒரு மிஷின் நம்ம அட்டாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு டெலீட் பண்ணும்போது எனக்கு இது டெலீட் ஆகிட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 GBன்ற ஹார்ட் டிஸ்க்கு அடுத்த ஸ்டெப்பு டேகு என்ன பேர் வைக்கிறோம். இது நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, அண்ட் 1 செகண்ட் யாருக்கு நாய்ஸ் வருது. ஓகே டன். ஸோ டவுட் கேட்கும்போது கேளுங்க, பிகாஸ் இல்லைன்னா நீங்கள் தான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேமு டேக் என்னன்னு வைக்கிறேன்னா விண்டோஸ் அப்படின்ற மெஷின் வச்சுக்கிறேன். பட் ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, 1 செகண்ட் நம்ம அப்படியே கொஞ்சம் ப்ரீவியஸ் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செலக்ட் பண்ணேன்னா விண்டோஸ் 2019 செலக்ட் பண்ணேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். விண்டோஸில் 2016 நான் எடுத்துக்கிறேன், 2012 கூட எடுத்துக்கலாம்.
விண்டோஸ் 2012 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு கண்டினியூ வித் திஸ் AMI. எஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே ரிமைனிங் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே டிசேபிள் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டோரேஜ், நம்ம ஸ்டோரேஜ் காணாம போச்சு, பரவாயில்ல, லெட்ஸ் ஆட் இட். ஸோ நம்ம எவ்வளோ ஜிபினா 5 ஜிபிக்கு நம்ம கொடுத்துக்குவோம். அண்ட் இங்கே delete on termination கொடுத்துக்கிறேன். நம்ம ஃபைனல் கிளாஸில் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றிலாம் நம்ம படிப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் கிளாஸ்னா இன்னைக்கு கிளாஸ் முடியும் போது இந்த வால்யூம் டைப்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். பட் ரைட் now நம்மளுக்கு SSDன்னு இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவ் திஸ் as it is. அண்ட் இந்த ஸ்னாப்ஷாட்னா என்னன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம படிப்போம். அண்ட் இதை பற்றி நம்ம படிப்போம். பட் அதெல்லாம் அப்கமிங் செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். பட் ரைட் now 5 GB சைஸு அண்ட் என்னோட delete on terminationனா இன்ஸ்டன்ஸ் delete பண்ணும்போது delete பண்ணிடு. அடுத்த ஸ்டெப்பு டேக். என்ன டேக்னா நான் நேம் விண்டோஸ் 2012ன்னு பேர் வச்சுப்பேன். 2012 என்னோட OS. அண்ட் நெக்ஸ்ட் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். என்ன செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக RDPன்றது எனேபிளாக இருக்கும். நீங்கள் இந்த விண்டோஸில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை MySQL ஹோஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே, STP, HTTPS, MySQLன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இங்கே இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இங்கே ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் TCP கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் TCPன்றது என்னன்னா எவ்ரி போர்ட் நம்பர் ஆர் ஓப்பன். ஸோ நமக்கு 65,535ன்றது எல்லாமே நான் ஓப்பனில் கொடுக்குறேன் அப்படின்றது மீனிங் தான் ஆல் TCP. அண்ட் இது ரேஞ்ச் எவ்வளோனா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 65,535. இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை தாண்டி நீங்கள் கொடுக்க முடியாது, இதுக்குள்ளே தான் ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்ற மீனிங். டன். ஸோ இப்போ நம்ம யார் இதுக்கு வரப்போறான்னா எனக்கு 0.0.0 அப்படின்னா எனிபடி இந்த வேர்ல்டு கேன் ஆக்சஸ் மை சர்வர். நம்ம இதை இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க வேண்டிய டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பற்றி படிப்போம். ஐபி அட்ரஸ்னா என்ன, பப்ளிக் ஐபினா என்ன, பிரைவேட் ஐபினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். 2 ஹவர்ஸ்க்கு நடக்கும். பொறுமையாக நம்ம ஐபி அட்ரஸ்லாம் லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம டுமாரோ வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 0.0.0ன்னு சொல்லிட்டு நான் இங்கே சேஞ்ச் பண்ணிடுறேன். ரிவ்யூ அண்ட் லான்ச்சு. நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் இஸ் ஓப்பன் டு த வேர்ல்டு. ஓகே, யுவர் இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ டயர் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 GB ஆட் பண்ணோம்ல, அதனால சார் 5 GB நம்ம ஆட் பண்ணோம்ல, ஸோ ஃப்ரீ டயரில் கிடையாது. ஐ நோ, ஓகே பரவாயில்ல. ஸோ எனக்கு லான்ச்னு கொடுத்தனா எனக்கு ஒரு கீபேர் கேட்கும். எங்கிட்ட ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டரில் இருக்க கீபேரை நான் கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்சஸ். இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன்னா விண்டோஸ் 2012 மெஷினை அதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 GB ஒரு ஹார்ட் டிஸ்கோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஹவு டு ஆட் அ நியூ டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். இதுவே நம்ம வேற ஒரு ஸ்டெப்லையும் பார்ப்போம். இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண அப்புறம் எப்படி புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க்கை அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லினக்ஸில் நம்ம பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க்கு நான் மேனுவலாக ஆட் பண்ணிட்டேன். டன். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா விண்டோஸ் 2012 ஓடுது. விண்டோஸ் 2012 நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமே. பட் அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் காணும். எஸ், ஐபி அட்ரஸ் நமக்கு இல்லை. ஏன் நம்ம ஐபி அட்ரஸ் இல்லைன்னா டிஸ்பிளே நம்ம டிசேபிள் பண்ணியிருந்தோம், ஆட்டோ அசைன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளால பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் கனெக்டே பண்ண முடியும். பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அதை நம்ம அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நம்ம பப்ளிக் IPv4 அட்ரஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக அப்படி கீழே சைடில் வந்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு புதுசாக ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வேணும். என்ன பண்ணலாம், அலோகேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, AWS ஒரு ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணி கொடுப்போம். எனக்கு இந்த நம்பர் தான் வேணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு யூனிக் நம்பர். உலகத்தில் யாருக்குமே இந்த நம்பர் இருக்காது. நம்ம மெயில் ஐடி தான். இப்போ போயிட்டு எனக்கு mitran@gmail.com அப்படின்ற மெயில் ஐடி கிரியேட் பண்ண முடியும்னா முடியாது. ஏன்னா கண்டிப்பாக எவனா ஒருத்தன் இதை கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்போ நான் மித்ரன்னு என்னோட டேட் ஆஃப் பர்த், என்னோட பேர், ஏதாவது ஒரு அண்டர்ஸ்கோர்லாம் கொடுத்து கிரியேட் பண்ணதான் அசைனே ஆகும். ஏன்னா அது யூனிக் ஐபி அட்ரஸ். அதே மாதிரி தான். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்களாம் செலக்ட் பண்ண முடியாது. அவனே ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணா அவனே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பான். இதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்க ஐபி அட்ரஸ். அப்போ இது உலகத்தில் யாருக்குமே கிடையாது அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐபி அட்ரஸ் நம்ம வாங்கி தான் வச்சிருக்கோம். இந்த ஐபி அட்ரஸை இன்னும் நம்ம அந்த மெஷினுக்கு மேப் பண்ணலை. மேப்னா மீனிங் இப்போ நான் இன்ஸ்டன்சஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், you can see still here it is not visible. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எலாஸ்டிக் ஐபி நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் எதோட அசோசியேட் பண்ணு, என்னோட நம்ம இந்த விண்டோஸ் 2012 மெஷினுக்கு நம்ம அசோசியேட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு அசோசியேட்னு கொடுத்தீங்கன்னா டன். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டன்சஸை போய் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் ரீஃப்ரெஷ், நம்மளுக்கு இப்போ புதுசாக நான் அசோசியேட் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் வாங்குறதுன்னு பார்த்தோம். அண்ட் இது இப்போலேருந்து டைமிங் ஸ்டார்ட். இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்க்கு உங்களுக்கு பில்லு வரும். ஓகே. ஸோ இப்போ நான் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் மை ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா RDC அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஏன்னா நம்ம ஒரு விண்டோஸ்லேருந்து ஒரு விண்டோஸ் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கு RDC தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் ஆப்பில் போயிட்டு I'm going to hit my IP address. Done.
இப்போ ஐபி அட்ரஸ் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். பட் இந்த பாஸ்வேர்ட் கிடையாது, ஏன்னா இதோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு நான் இங்கே மோர் சாய்ஸஸில் கொடுத்து யூசர் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நமக்கு போய் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எடுக்கும். இப்போ கனெக்ட்னு கொடுத்து நான் ஆர்டிபின்னு கொடுத்தனா எனக்கு இங்கே என்னோட யூசர் நேம் இங்கே இருக்குது. ஸோ ஐ பேஸ்ட் மை யூசர் நேம். பாஸ்வேர்டுக்கு நமக்கு என்ன வேணும்னா நம்மளோட பெம் ஃபைல் வேணும். அந்த பெம் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களோட பாஸ்வேர்டு கிடைக்க போகுது. ஸோ அதில் அப்லோட் மை பெம் ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்குது, சரி டவுன்லோட்ஸில் இருக்குது. என்னோட பெம் ஃபைல் நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோன்னா எனக்கு இங்கே மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ டிக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தோம்னா வி காட் அவர் பாஸ்வேர்டு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணேன்னா டன். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்தேன்னா அண்ட் எஸ். ஒன் செகண்ட். இது விண்டோஸ் 2012 கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். ஓஎஸும் பெருசு. நம்ம 30 GB எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்கும். பட் இப்போ நான் என்னோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணனா யூ கேன் சி ஹியர் இன்னும் உள்ள டேட்டா இருக்குது, எதுவுமே கிடையாது, ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 GB ஓஎஸில் ஆல்மோஸ்ட் 75% காலி. ஏன்னா விண்டோஸ் 2012ன்றது பழைய ஓஎஸ், பெரிய ஓஎஸ். இப்போ 2019 நீங்கள் யூஸ் பண்ணால் தான் பாதி போயிருக்கும், மீதி பாதியாவது காலியாக இருக்கும். இப்போ நமக்கு சுத்தமாக இதில் எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பட் ஆனால் நம்ம அட்டாச் பண்ணியிருக்க நமக்கு இங்கே 5 GB நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு 5 GB ஒரு டிரைவ் எக்ஸ்ட்ரா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். அண்ட் நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இங்கே உள்ளே போயிட்டு ஒரு 2 ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட் கிளிக், நியூ, ஒரு ஃபோல்டர். என்ன ஃபோல்டர்னா மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர். அதே மாதிரி ரைட் கிளிக், நியூ, இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபோல்டர்னா ஆலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். டன். ஸோ இப்போ நான் மித்ரன் அண்ட் ஆலெக்ஸ்னு சொல்லிட்டு நான் 2 ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபோல்டர் அப்படியே இருக்கட்டும், அது ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஒரு டிரைவ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு, எப்படி ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னது, இது வேறு. இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ now what we are going to do is, so now we are going to learn how to modify a drive. 5 GB எனக்கு பத்தலை, எனக்கு 7 GB வேணும், கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிம்பிளி கோ பேக் டு யுவர் EC2 டேஷ்போர்ட். அதெல்லாம் வேணாம், கீழே சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு EBS கடையில் வால்யூம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். நீங்கள் இந்த வால்யூம்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வச்சிருக்கிறது மொத்தம் 3 வால்யூம் காமிக்குது. அது இன்னும் 3 வால்யூம்னா, ஒன்று நான் டாக்கர்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க ஒரு வால்யூமும், இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 2 விண்டோஸ் மிஷினுக்கு 30 GB ஒரு வால்யூமும் 5 GB ஒரு வால்யூமும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த 5 GB வால்யூம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 7 GB ஆர் 8 GBன்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதுதான் நம்ம பார்க்க போகிற தேர்ட் டாபிக், which is how to modify an existing drive. என்ன பண்ணலாம், 5 GB நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன்ஸு, மாடிஃபை வால்யூம், இங்கே காமிக்குது பாருங்க, மினிமம் 1 GB, மேக்ஸிமம் 16,384 which is equal to 16 TB. அப்போ அதை தாண்டி நீங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஐ நோ, ஐ வில் கிவ் இட் அஸ். இப்போ நம்ம 7 GB அப்படின்னு கொடுத்து மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா எஸ், வால்யூம் மாடிஃபை சக்சீடடு. இப்போ இந்த 5 GBன்றதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், 7ன்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ உள்ளே போய் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனுக்கு போய்க்கிறேன். இங்கே போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் கொடுத்தாலுமே மாறவே இல்லை. என்ன மாறவே இல்லை, அப்போ நான் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இப்போ ஆக்சஸ் ஆகலை. ஸோ அப்போ மாறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாகவே ஒரு ஹார்ட் டிஸ்க் உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணாலும் உடனே ஹார்ட் டிஸ்க் காமிக்காது. நீங்கள் இப்போ உங்கள் ரியல் லைஃப்லேயே போயிட்டு ஹார்ட் டிஸ்க்ன்றது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்லை, இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் சொல்கிறேன். இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போயிட்டு ஒரு SATA கேபிள் போட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், யூ ஹேவ் டு, இப்போ நான் இங்கே அந்த EC2 மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட டேபு, இது போக மாட்டேங்குது.
இங்கே அந்த EC2 மிஷினோட ஸ்டார்ட்டை நான் ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு போகிறேன். நாட் மை கம்ப்யூட்டர், இது என்னோட கம்ப்யூட்டர், அங்கே இருக்கிற நான் ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அங்கே ஸ்டார்ட்டை யூஸ் பண்ணி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் see here நமக்கு இங்கே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகி இப்போ நமக்கு இங்கே 5 GB இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு காமிக்குது என்னன்னா 2 GB என்னவா இருக்குன்னா அன்அலோகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி என்னன்னா இந்த 5 GB ஓடையே இந்த 2 GB அட்டாச் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 2 GB நம்ம என்னவா பண்ணாலும் பிரித்து E டிரைவ் F டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். உங்களோட 2 சாய்ஸ், ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். நீங்கள் இதை 2 GB அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு E டிரைவ் F டிரைவ் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கேன் டூ இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் வால்யூம்னு கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு 2 GB 7 GB மாறிடுச்சு. தட் மீன்ஸ் இஃப் ஐ கோ பேக் மினிமைஸ், இதே பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணலாம், எனக்கு இப்போ 7 GB வந்துருச்சு வித் டேட்டா. ரைட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு டு ஆட் அ நியூ டிரைவ், ஹவு டு மாடிஃபை அன் எக்ஸிஸ்டிங் டிரைவ் இன் யோர் விண்டோஸ் மெஷின். ஸோ எப்படி விண்டோஸ் மெஷினை நம்ம புதுசாக நம்ம மாடிஃபை பண்ணுறது, நம்ம ஆட் பண்ணுறதுன்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரைட் நவ் வி ஹவ் சீன் ஆடிங் அண்ட் மாடிஃபைங் இன் விண்டோஸ் மெஷின். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இதை எஸ் பண்ணலாம். எஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இங்கே என்ன ஆகும்னா ரிமூவ் பண்ண மாதிரி காமிச்சு ஸ்விங்க் ஆயிடும். ரைட். ஸோ நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது நீங்கள் பண்ணி பாருங்க, என்ன எரர் வருது, என்ன ப்ராப்ளம் வருது நீங்கள் ஃபேஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போ எப்படி டிஸ்க்ரீஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக டாஸ்க்காக தரேன். ஸோ ரைட்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ ஆலெக்ஸ் மித்ரன் அப்படின்ற ஃபைல் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம், விச் இஸ் அவர் நெக்ஸ்ட் டாபிக், விச் வில் பி அவர், இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், என்னோட ஃபைல் சிஸ்டம்க்கு வந்துட்டேன், என்னோட கம்ப்யூட்டர். இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஸ்னாப்ஷாட்னா, ஸ்னாப்ஷாட் இஸ் நத்திங் பட் அ பேக்கப் ஆஃப் யோர் ஹார்ட் டிஸ்க். அப்படின்னா என்னோட ஹார்ட் டிஸ்க்கை இப்போ நான் பேக்கப் எடுக்க போகிறேன். எப்படி பேக்கப் எடுக்கிறது, ரொம்ப சிம்பிள். ஸோ சிம்பிளி கோ டு யோர் வால்யூம்ஸ். இப்போ வால்யூமில் நமக்கு எங்கே இருக்குன்னா விண்டோஸ் இந்த 7 GB தான். இப்போ நான் ஆப்ஷன் போயிட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட். இப்போ நான் கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு நான் ஒரு பேக்கப் எடுத்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மீனிங். ஸோ நவ் சிம்பிளி லெட்ஸ் கிரியேட் அ ஸ்னாப்ஷாட். என்ன பேர் நீங்கள் கொடுக்குறீங்க, திஸ் இஸ் மித்ரன் ஃபோல்டர்ஸ் ஆர் மை ஃபோல்டர்ஸ் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான். மை ஃபோல்டர்ஸ் கொடுத்துட்டு கிரியேட் அ ஸ்னாப்ஷாட். டன். இப்போ க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 7 GB இருக்கிற வால்யூமை, கம்ப்யூட்டருக்கு அட்டாச் ஆகிருக்கிற வால்யூமை நான் ஒரு பேக்கப் எடுத்திருக்கேன். அது எங்கே ஆகும்னா இங்கே ஸ்னாப்ஷாட்ன்ற கடியில் நமக்கு இங்கே பெண்டிங்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கு. அப்படின்னா புதுசாக ஒரு வால்யூம் நான் ஒரு பேக்கப் எடுத்திருக்கேன், அந்த பேக்கப் எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், அது அவைலபிள்னு வரட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். எஸ், ஸ்னாப்ஷாட்டுக்கும் நமக்கு இது இருக்குது, 30 GB வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ போயிட்டு பில்டிங் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். எஸ், இப்போ 30 GB ஆஃப் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் இன் எனி காம்பினேஷன் சொல்லிட்டு வருது. ஆனால் இதுக்கே நம்மளுக்கு என்னன்னா ஸ்னாப்ஷாட்டுக்கும் தனியாக இருக்குது. ஸோ ஸ்னாப்ஷாட்டும் 30 GB லிமிடேஷன். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஸ்னாப்ஷாட்டுக்கு நமக்கு பில்லு தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண உடனே நீங்கள் டெர்மினேட் பண்ணுறது நல்லது. பிகாஸ் அது நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம பேக்கப் பண்ணி வச்சிருக்கோம், ஆனால் அது எந்த இன்ஸ்டன்ஸுக்குமே அட்டாச் பண்ணல. ஏன்னா இன்ஸ்டன்ஸ் நம்ம ஓடும்போது தான் டைம் ஓடும். ஏன்னா இன்ஸ்டன்ஸுக்கு நமக்கு தனியாக ஒரு கணக்கு இருக்குது, 750 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பேக்கப் மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்களே உள்ள நமக்கு 30 GBக்கு. ஸோ நம்ம இப்போ 5 GBக்கு தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ பேக்கப் மட்டும் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 30 GB கிராஸ் பண்ணாதீங்க ஸ்னாப்ஷாட்டில். அது நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பில் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ ஆனால் அதுக்கு மேலே போனீங்கன்னா தான் நமக்கு பில்லு வரும். அண்ட் எஸ், ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன்னா, லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐ ஹாவ் டன் ஸோ ஃபார் இஸ், இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன். என்ன இன்ஸ்டன்ஸ்னா, நான் விண்டோஸ் 2012 ஒரு இன்ஸ்டன்ஸு, அதுக்குள்ளே ஐ ஹாவ் 2 ஹார்ட் டிஸ்க். ஸோ ஒன் இஸ் மை ஓஎஸ், இன்னொன்றுன்றது என்னோட 5 GB. ஸோ அப்போ இந்த 5 GB ஹார்ட் டிஸ்க் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 GB நான் ஹார்ட் டிஸ்க்கை ஒரு பேக்கப் எடுத்து நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த பேக்கப்ன்றது எந்த மெஷினோட அட்டாச்சே ஆகலை, இட் இஸ் ஜஸ்ட் அ பேக்கப். இந்த பேக்கப்புக்கு பேர் தான் ஸ்னாப்ஷாட், அ பேக்கப் ஆஃப் யுவர் ஹார்ட் டிஸ்க்.
ஸ்னாப்ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட 30 ஜிபிக்கான ஓஎஸ் ஃபைல்ஸு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட 5G நம்ம 7 ஜிபிக்கு நம்ம கிரியேட் பண்ண நம்மளோட டெம்ப்ளேட் ஃபைல்ஸ். இப்போ ஸ்னாப்ஷாட் என்ன இருக்குன்னா 7 ஜிபிக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் ஐம் கோயிங் டு கோ பேக் டு மை ரிமோட் சர்வரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர், பேர் கார்த்திக். டன். இப்போ கார்த்திக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் இப்போ போயிட்டு மிஷின்குள்ள இருக்குண்ணா ஒன் செகண்ட் மினிமைஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே புதுசாக உள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நவ் let me go back to my instances நான் செலக்ட் பண்றேன். இப்போ இன்ஸ்டன்சஸ் நான் என்ன பண்றேன், விண்டோஸ் 2012 னு சொல்ற இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நான் புதுசா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன் 2019 வெர்ஷனோட. அது நமக்கு இங்க மேலேயே இருக்கும். விண்டோஸ் 2019ல அப்படியே ஃப்ரீ டயரு நமக்கு ஐபி அட்ரஸ் அவன் கொடுக்கட்டும். அவனே நம்ம புது ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி வாங்கி நம்ம வேற அசைன் பண்ணிக்கும். ரெண்டாவது நம்ம தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். இப்போ நான் இங்கே என்ன பண்ணா 30 ஜிபின்றது ஓஎஸ் இருக்கிறது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆட் வால்யூம். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா எஸ் ஒன் செகண்ட். இப்போ நான் புதுசாக இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். EC2வே எதுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். பிகாஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா தெரிஞ்சிருச்சா? ஓகே ஃபைன், க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம போயிட்டு ஸ்னாப்ஷாட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்னாப்ஷாட் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்மளுக்கு தேவை. ஏன் இது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த ஏரியா நம்ம காலியாக விட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா இந்த ஏரியா காலியாக இருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது நான் செலக்ட் பண்ணாலே நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஏன்னா இது எல்லாமே கம்யூனிட்டி ஸ்னாப்ஷாட்ஸ். மீன்ஸ் இன்டர்நெட் நம்ம AWS ப்ரொவைட் பண்ணுறது நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்னாப்ஷாட்டு. இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணி நான் இப்போ காப்பி பண்ண பார்த்த ஐடி அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு நான் போட்ட மை ஃபோல்டர்ஸ் அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற என்னோட ஸ்னாப்ஷாட் வருது. அப்போ இதை நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே இப்போ 2 ஃபோல்டர்ஸ் வந்துச்சு. இப்போ இந்த ஸ்னாப்ஷாட் எவ்வளோ ஸ்டோரேஜ் 7. அப்போனா இங்கே 7 ஜிபிக்கு போல நான் இங்கே 5 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்ணேன்னா ரன் ஆகலை. மீனிங் ஸ்னாப்ஷாட்டுன்றது நீங்கள் 7 ஜிபிக்கு வச்சுருக்கீங்க, 5 ஜிபிக்குலாம் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. 7 தான் மினிமம். 7க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம திருப்பி நம்ம 7லேயே வச்சுக்கலாம். ஸோ லீவ் இட் 7 as it is. அண்ட் இப்போ போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், டேக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே நான் இதுவும் டெலீட் ஆன் டெர்மினேஷன் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் நான் டெலீட் பண்ணுறேன், எனக்கு இதையும் டெலீட் பண்ணிடு அப்படின்ற மீனிங். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டேக்ஸு, செக்யூரிட்டி குரூப் நம்ம என்ன பண்ணலாம், எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குது ஆல் TCPன்னு சொல்லிட்டு. மீனிங் எல்லாம் போர்ட் நம்பர் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆல் TCPயே. ஃபைன், இங்கே இருக்குது நம்ம கிட்ட ஆல் TCP நான் எனேபிள் பண்ணது. ஆல் TCP நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லான்ச் வெர்ஷன் 1 தானே. எஸ், ஆல் TCP எனேபிள்டு. ரிவ்யூ அண்ட் லான்ச்சு. எஸ் ஒன் செகண்ட், ஆல் TCP தானே இருக்குது. ஆல் TCP தான் இருக்குது. ரிவ்யூ அண்ட் லான்ச்னு கொடுத்துட்டு நான் என்னோட கீ பேர் நான் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப் கீ, என்னோட லேப்டாப் கீ, ஐ அக்னாலேஜ் அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 2019ன்ற விண்டோஸ் ஓஎஸ் எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே பேரும் நம்ம கொடுத்துக்கலாம் 2019 அப்படின்ற விண்டோஸ் ஓஎஸ் வித் மை ஸ்னாப்ஷாட் ஐடி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது கிரியேட் ஆகிட்டு இருக்கும் போதே எனக்கு 2012ல நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். அப்படின்னா மீனிங் என்னன்னா, ஸோ ரைட் நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஓகே. வாட் வி ஆர் டூயிங் இஸ் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ 2019ஓட ஓஎஸ் நான் இங்கே புதுசாக ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு 30 ஜிபிக்கு ஓஎஸ் இருக்குது. இங்கே நம்ம 7 ஜிபிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஸோ இது 2019 OS அண்ட் இது 2012 OS. ஸோ இப்போ நம்மளுக்கு 30 ஜிபிக்கு நம்மளுக்கு ஒரு அவனே ஹார்ட் ஓஎஸ் தரான். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்னாப்ஷாட் இங்கே வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2000 டெர்மினேட் ஆயிடுச்சு, 2019 ஓடிட்டு இருக்கு. உள்ள எனக்கு எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கும்? என்னென்னது? எஸ், ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணது மெத்ரன் ஆலெக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன். அதுக்கு ஓகே எஸ் ஆன்லைன் கிளாஸ் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இஃப் ஐ கனெக்ட் டு மை விண்டோஸ் 2019, இப்போ நான் கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணனா எனக்கு இப்போ ஐபி அட்ரஸ்லாம் காமிக்கும்.
இப்போ ஓகே, நான் ஓப்பன் பண்ணி என்னோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணால் எனக்கு 2 டிரைவ் இருக்கும். 2 டிரைவ் இருக்குது. அந்த 2 டிரைவில் ஒரு டிரைவுக்குள்ளே எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கும், என்னென்ன கண்டென்ட் இருக்கும். மீனிங் இந்த டிரைவில் எனக்கு என்னென்ன ஃபோல்டர்ஸ் அண்ட் கண்டென்ட் இருக்குது. எடுத்தது இருக்கும், ஸ்னாப்ஷாட் எடுத்தது நம்ம இதில் இருக்கும்.